வீட்டிலிருந்து வேலைக்காக ஒரு 20 வயசு பையன், "அம்மா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிய ஒரு பையன். வழியில் வைத்தே அந்த பையன் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த வாகனத்தில் வைத்தே அவன் இறைவனடி சேர்ந்தான். இந்த உலகிலிருந்து அவன் யாத்திரை ஆனான். போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் வர அதிர்ச்சியானாங்க. என்ன ஒரு மரணம் இது என்று. என்ன நடந்தது? மலையளவு கடன் சுமைகள் இருந்தாலும் சரி, இந்த 2 ஆயத்துகளை நீங்கள் எல்லா நாட்களும் ஓதினால் போதும். அந்த ஒரு கடன் சுமை எல்லாம் நீங்கள் அறியாத வழிகளிலேயே உங்களுக்கு அது அடைந்து கிடைக்கும். அந்த ஒரு அற்புதத்தை உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு அனுபவித்து உணர முடியும். நீங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டீங்க. அந்த வகையில் அந்த கடன்கள் முழுவதுமாக உங்களுக்கு அடைந்து கிடைக்கும். குறைந்த நொடிகள் போதுமானது இந்த 2 ஆயத்துகளையும் உங்களுக்கு ஓதுவதற்கு. இந்த 2 ஆயத்துகளை நீங்க ஓதும்போது 6 ஆயத்துகள் ஓதிய அந்த ஒரு நேரம் தான் உங்களுக்கு ஆகிறது. ஆனா நீங்க இதை ஓதும்போது நீங்களே அதிர்ந்து போகக்கூடிய சிறப்புகளை இந்த வீடியோல உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த 2 ஆயத்துகள் எதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு இல்மை நமது வாழ்க்கையிலும் வழக்கமாக்கிக் கொள்வோம். இந்த இல்மை அடுத்தவர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லாஹ் வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் நபிரத்துல்லாஹ். அம்மா பாத். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நம்மை படைத்த ரப்பி ஏற்றுக்கொள்வானாக. அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து விடுவானாக. நாம் ஒவ்வொருவருடைய கல்பில் இருக்கக்கூடிய ஆசைகளை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவானாக. நாம் ஒவ்வொருவருமே நிறைய வேதனையோடும் நிறைய சிரமங்களோடு தான் வாழ்கின்றோம். இறைவா, எல்லாவற்றையும் நீ ஷிஃபா ஆக்கி தருவாயாக ரப்பே. நோயில்லா வாழ்க்கையை நீ எங்களுக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நீ ஏற்படுத்தி தருவாயாக ரப்பே. நமது வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் அவங்களுடைய வேதனைகளையும் அவங்களுடைய வருத்தங்களையும் சொல்கிறாங்க. அல்லாஹு தாலா எந்த ஒரு அடியானும் இறைவனிடத்தில் முழு மனதோடு துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அவனை கைவிடவே மாட்டான். நாம் அவங்க ஒவ்வொருவருக்கும் வேண்டி ரப்பிடத்தில் துவா செய்வோம். இறைவா, ஒவ்வொரு மோமினுடைய கல்வியில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் நீ பூர்த்தி செய்து அவருடைய வேதனைகளை நீ போக்குவாயாக ரப்பே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். திருமறை குரானும் ஹதீஸ் வழியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துகளும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆயத்துகளையும் நாம் ஒன்று ஓதும்போது நமது கல்பில் அதிக அளவில் ஒரு சமாதானம் என்பது கிடைக்கின்றது. பல நேரங்களில் இந்த துனியாவில் உள்ள கவலைகள் நம்மை அதிகளவில் வாட்டும் போது, அதே போல் ஆகிரத்தில் உள்ள ஒரு பயம் நம்மிடத்தில் வரும்போது, நாம் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இதற்கெல்லாம் குரானிலும் ஹதீஸ் வழியாக ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கிறதா என்று. குரான் வழியாகவும் ஹதீஸ் வழியாகவும் மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த விஷயம் ஏதாவது இருக்கிறதா என்று, அல்லது சக்தி வாய்ந்த இறைவனுடைய இஸ்மி ஏதாவது ஓதுவதற்குண்டா என்று நாம் சிந்திக்கக்கூடிய நேரங்களும் உண்டு. காரணம், நமது கல்பில் அது அதிக அளவில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகவே. திருமறை குரானை கூறுகிறது, இறைவனை நாம் நினைவு கூறும்போது, இறைவனுக்கு நாம் தஸ்பீகு செய்யும் போது, நமது இறை தூதரை பற்றிய விஷயங்களை படிக்கும்போது நமது கல்பில் ஒரு சமாதானம் கிடைக்கிறது என்று திருமறை குரானை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ நமது இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் எல்லாம் ஒன்று, கல்பில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாம் ஒன்று விலகுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று தான் நமது ஒவ்வொரு மூமினும் நாம் தேடுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் திருமறை குரானில் உள்ள 2 ஆயத்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை இந்த ஆயத்தை நீங்க கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வழக்கமா ஓதக்கூடியவர்களாக இருப்பீங்க, அல்லது இந்த ஆயத்துக்களை நீங்க ஓதி கேட்டிருப்பீங்க. இந்த ஆயத்துகள் ஓதும்போது நமக்கு பெரிய பெரிய சிறப்புகள் இருக்கிறது. 7 அருட்கொடைகள் சிறப்புகள் நமது வாழ்க்கையில் நமக்கு வந்து சேருவதற்கு இந்த 2 ஆயத்துக்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக்கி கொள்ளுங்கள். ஒரு அடியான் இந்த 2 ஆயத்துக்களை ஓதும்போது அல்லாஹு தாலா அவனுக்கு இந்த 7 அருட்கொடைகளை கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்பதாகும். இன்னும் நமது இறை தூதர் கற்றுத்தந்த ஒரு விஷயம், இந்த ஆயத்துக்களை இறைவன் தட்டிவிட மாட்டான் என்று. இந்த 2 ஆயத்துகள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும், அது உறுதியான ஒரு விஷயமாகும். நம்மை படைத்த எஜமானான ரப்பு இந்த 2 ஆயத்துகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே நமக்கு அந்த அருட்கொடைகளை வழங்கி விடுவானாம். இறைவன் கேட்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இதை வாழ்க்கையில் வழக்கமாக்குவதற்கு நமக்கு அருள் புரிவானாக. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு 20 வயது இளைஞர் வீட்டில இருந்து சாப்பிட்டு விட்டு தன்னுடைய வாகனத்தில் பயணம் செய்திருக்காங்க. ஏதோ ஒரு லட்சியத்தோடு எங்கேயோ செல்வதற்கு வேண்டி அந்த வாகனத்தில் அந்த 20 வயது இளைஞர் பயணம் செய்கிறாங்க. ஆனா அந்த ஒரு லட்சியத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னதாகவே அந்த வாகனத்தில் இருந்தே இந்த உலகை விட்டு அவங்க இறைவனடி சேர்ந்து விட்டாங்க. அதுவும் வெறும் 20 வயசு, படிக்கக்கூடிய ஒரு மாணவன். வாழ்க்கையில் பல விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னதாகவே, பல லட்சியங்களை அடைவதற்கு முன்னதாகவே, பல சந்தோஷங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்னதாகவே இந்த உலகை விட்டு அவன் யாத்திரை செய்து விட்டான். அந்த மகனுடைய ஜனாசா, அதாவது போஸ்ட்மார்ட்டம் கழிந்த பின்பு டாக்டர்களே அதிர்ந்து போனாங்களாம். இந்த சிறு வயதிலேயே அவனுடைய மரணத்திற்கு காரணம் என்னவென்றால், வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கும் போதே அவனுக்கு வந்தது ஹார்ட் அட்டாக்.
ஆனா பார்த்த அளவில் அதிக சுமை ஒன்றும் இல்லை. வீட்ல நிலையும் ரொம்ப ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நிலையாக இருந்தது. போதுமான அளவிற்கு, தேவையான அளவிற்கு செல்வமும், ரிஸ்க்கும், பணமும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் அது. படிப்பிற்கும் எந்த ஒரு குறைவும் இல்லை. படிப்பு என்பது நடந்து கொண்டிருந்தது. அப்ப பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த சுமைகளும் இல்லை. ஆனால் அவனுடைய நேரம் என்பது வந்துவிட்டது. நமக்கு இறைவன் எழுதியிருக்க அந்த ஒரு நாள் வரை எப்படினாலும் நாம் வாழ்வோம். அதன் பின்பு ஒரு நொடி கூட நமக்கு இந்த துனியாவில் இருக்க முடியாது. இந்த உலகிலிருந்து நாம் பயணம் செல்ல வேண்டியதுதான். அது இறைத்தூதர் கூறிய ஒரு விஷயம், என்னுடைய உம்மத்துகளுடைய வயது 60க்கும் 70க்கும் இடையிலாக இருக்கும் என்று. அதாவது அந்த அளவுக்காவது வாழ்வதற்கு அதிகமானோர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனா இதெல்லாம் அதை விட ரொம்ப 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 கீழே இருக்கிறது, இந்த 20 என்கிற ஒரு வயதெல்லாம். இப்போ நான் இங்க சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம், திடீர் மரணங்கள் என்பது நமது வீட்டிலும், நமது குடும்பத்திலும், நமது ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில, நமது சொந்த பந்தங்களுக்கு இடையில அதிகரித்து கொண்டே வருகிறது. அதாவது திடீர் மரணம் என்பது, அதுவும் இன்றைய காலத்துல எவ்வளவோ ஆசைகளை மனதில் கொண்டு நடக்கிறாங்க. அது ஒன்றுமே நிறைவேறாமல் திடீரென்று இந்த உலகை விட்டு அவங்க யாத்திரை செய்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை பல வருடங்கள் கழிந்து பார்க்க வராங்க. ஏர்போர்ட்ல வைத்து மரணித்து விட்டாங்க. திடீரென்று ஒரு மரணம் அவர்களுக்கு வந்தது. வெளிநாட்டில் அவ்வளவு காலம் இருந்த அந்த ஒரு நபருக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும் தன்னுடைய மனதில். என்னுடைய வீட்டில் போய் என்னுடைய மனைவியை, என்னுடைய உம்மாவை, என்னுடைய வாப்பாவை, என்னுடைய குழந்தை எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசை இருக்கும். இந்த ஒரு செய்தியும் நியூஸ் பேப்பர்ல வர வந்தது. நியூஸ்லேயும் கேள்விப்பட்டோம். எவ்வளோ பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியல. அது போலவே மற்றொரு சம்பவம், குடும்பத்தோடு தன் மனைவியோடு தன் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்கிறாங்க. வேலைக்கு வேண்டி வெளிநாடு செல்கிறாங்க. சென்ற ஒரு வாரத்தில் அங்கு வைத்து மரணம் அடைகிறாங்க. வீட்டில் தன் குடும்பத்தினரின் அருகில் உள்ள ஒரு மரணம் இறைவன் அந்த அடியானுக்கு தடுத்து விட்டான். வெளிநாட்டில் யாருமே இல்லாத அந்த ஒரு இடத்தில் வைத்து மரணம் அடைகிறாங்க. அங்கு கபரடக்கமும் செய்கிறாங்க. திடீர் மரணங்கள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கிரவுண்டில் விளையாடி கொண்டிருந்த இளைஞர் திடீரென்று அங்கே விழுந்து மரணித்து விட்டதாக அப்படிப்பட்ட நியூஸும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். திடீர் மரணம் என்பது நடந்துவிட்டால் என்ன பிரச்சனை? திடீர் மரணம் என்பது நம்மிடத்தில் வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? திடீரென்று ஒரு மரணம் வரும்போது, இப்போ ஒரு வாப்பா மரணித்து விட்டாங்க. அந்த வாப்பாவை நம்பி, அந்த வாப்பா தான் தனக்கு எல்லாம் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க. அதே போலவே மனைவி இருப்பாங்க, உம்மா வாப்பா இருப்பாங்க, குடும்பத்தினர் இருப்பாங்க. இனி ஒருவேளை ஒரு பெண் மரணம் அடைந்தால் அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. அவர்கள் அதன் பின் யாருமே இல்லாத, தங்களை பார்க்க யாரும் இல்லாத ஒருவராக அந்த பிள்ளைங்க ஆகிவிடுவாங்க. இப்படி திடீரென்று இந்த உலகை விட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தால் நமக்கு வரக்கூடிய ஒரு நஷ்டம், ஒரு மூமினை பொறுத்தவரை அல்லது நாளை ஆகிரத்தை நினைத்து பயப்படக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்தவரை, இறைவனிடத்தில் ஒரு தௌபா கூட கேட்காமல் இந்த உலகை விட்டு பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அவனுக்கு. அல்லாஹு தாலா அந்த ஒரு நிலை எந்த ஒரு அடியானுக்கும் வராமல் நம்மை பாதுகாப்பானாக. இறைவனிடத்தில் தௌப தேடிக்கொண்டு இந்த துனியாவை விட்டு நாம் பயணம் செய்வதற்குள்ள நிலையை நமக்கு ரப்பு ஏற்படுத்தி தருவானாக. எப்பொழுது நாம் யாத்திரை செய்தாலும் இறைவன் முன்னிலையில் இருந்து அழுது நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்க அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டுவிட்டு இந்த உலகை விட்டு நாம் பயணம் செய்வதற்குள்ள ஒரு நிலை இறைவன் நமக்கு ஏற்படுத்தட்டும். திடீர் மரணம் என்று வரும்போது நமக்கு கடன் சுமை இருந்தா அந்த கடன் எல்லாம் அப்படியே இருக்கும். அந்த நிலையிலே மரணம் அடையக்கூடியவனாக நாம் ஆகிவிடுவோம். ஒருவேளை நமது குடும்பத்தினருக்கு அடைக்க முடியாத ஒரு கடனை நாம் உருவாக்கி வைத்திருந்தால் அதன் பின் நாளை நமது கபருடைய நிலை என்னவென்று சொல்ல தெரியவில்லை. அதுபோல் நிறைய தொழுகைகள் கலா இருக்கிறது என்றால், அதே போல் நோன்புகள் நமக்கு இருக்கிறது என்றால், அது எல்லாமே நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் இந்த உலகை விட்டு நாம் பயணம் செய்தால், அதெல்லாம் இறைவனிடத்தில் தௌப தேட முடியாத ஒரு நிலையில் நாம் பயணம் செய்தால் அதுவும் நமக்கு சிரமமாக இருக்கும் நாளை ஆகிரத்தில், நாளை கபரில். இப்படி தொடங்கி நமக்கு இருக்கக்கூடிய நிறைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்ய முடியாமல், அதே போல் கடனையும் அப்படியே வைத்துவிட்டு இந்த உலகை விட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும் திடீர் மரணம் என்பது. திடீர் மரணம் நமக்கு வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய எல்லா தொழுகையின் பின்னர் இந்த 2 ஆயத்துகளையும் ஓதிக்கொள்ளுங்கள். திடீர் மரணத்திலிருந்து, திடீரென்று வரக்கூடிய அந்த ஒரு மரணத்திலிருந்து இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான். இன்னைக்கு நான் இந்த வீடியோ இதை சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்குள்ள ஒரு நிலை அப்படி இருக்கிறது. இன்றைய நிலை நாம் நிறைய இடத்தில் இதை பார்த்து வருகின்றோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், தன் உடலிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ஒரு அடியான் திடீரென்று விழுந்து விடுகிறான் மரணத்திற்கு. இடையில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஜிம்மில் கோச்சராக இருந்த ஒருவர் திடீரென்று ஒரு அட்டாக் வருகிறது. அந்த நொடியில அந்த இடத்திலேயே மரணம் அடைந்து விட்டாங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தை அவங்க கவனிக்காம இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய உணவை அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க என்று நமக்கு தெரியும். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டான் அந்த ஒரு நாளை. அதற்கு பல காரணங்கள் இருக்கும்.
ஆனால் நாம் ஒவ்வொருவரும் மூமினான நாம் ஒவ்வொருவரும் திடீர் மரணத்தை சுவைக்கக்கூடாது. நமக்கு இன்னும் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும். நமது அக்கவுண்ட் எல்லாமே காலியாக இருக்கும், எதுவுமே இருக்காது நமது அக்கவுண்டில். அதனால திடீர் மரணத்திலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்க, திடீர் மரணம் நமக்கு வராமல் இருக்க திருமறை குர்ஆனில் உள்ள இந்த 2 ஆயத்துகளை எல்லா தொழுகையின் பின்பு ஓதிக்கொள்ளுங்கள். 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதாவது ஒரு 6 ஆயத்துகளை ஓதுவதற்கு எவ்வளவு நேரமோ அந்த ஒரு நேரம் தான் நமக்கு ஆகிறது. இதை வாழ்க்கையில் நாம் வழக்கமாக்கினால் அல்லாஹு தாலா திடீர் மரணத்திலிருந்து நம்மை பாதுகாத்து விடுவான். அது ஆபத்தில் உள்ள ஒரு மரணமாக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கையாக நமக்கு வரக்கூடிய ஒரு மரணமாக இருந்தாலும் சரி, அல்லது நோய் பாதித்து மரணமடைந்தாலும் சரி, அல்லது எந்த காரணமும் இல்லாத ஒரு மரணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, திடீர் மரணத்திலிருந்து இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு 2 ஆயத்துகள். இதெல்லாம் நமக்கு தேவையான ஒன்றுதான். இறைவன் நமது வாழ்க்கையில் இதை வழக்கமாக ஓதுவதற்குள்ள தௌஃபீக் புரிவானாக. இனி 2வது சிறப்பு, நாம் ஒவ்வொருவருமே வாகனத்தில் பயணம் செய்யக்கூடியவங்க தான். பல இடங்களில் நாம் பயணம் செய்யக்கூடியவங்க. பல துறைகளில் நமக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. எந்த ஒரு துறையிலும் ஆபத்துகள், விபத்துகள் என்பது வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. வாகனத்தில் பயணம் செய்யும் போது அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆக்சிடென்ட் போல உள்ள ஒரு விஷயங்கள் அதிக அளவில் நடப்பதற்கு. நீ வீட்டுக்குள்ள அப்படியே இருக்கிறோம், வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அல்லது சும்மா இருக்கிறோம், திடீரென்று கட்டிடம் இடிந்து விழுகிறது, அங்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. நாம் எல்லாருமே பார்த்த விஷயம்தான் இந்த வயநாட்டு சம்பவங்களை. அல்லாஹு தாலா அங்கு மரணமடைந்த ஒவ்வொருவருக்கும் மஹ்ஃபிரத் வழங்குவானாக. அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வீட்டிற்கு உள்ளேயே படுத்து தூங்கியவர்கள் தான். ஆனா நேரம் விடிந்த போது மற்றொரு உலகத்துக்கு அவங்க சென்று விட்டாங்க. அப்போ நமது நிலை என்ன என்று நமக்கு தெரியாது. ஆபத்துகளும் விபத்துகளும் வரக்கூடிய ஒரு உலகில்தான் நாம் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆபத்து நிறைந்த இந்த உலகில் நமது வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் வராமல் இருக்க, நமது வாழ்க்கையில் எந்த ஒரு முசீபத்தும் வராமல் இருக்க, நமது வாழ்க்கையில் நாம் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வராமல் இருக்க, இந்த 2 ஆயத்துகளை எல்லா ஃபர்லான தொழுகை பிறகு 3 தடவை ஓதினால் போதுமானது. இந்த ஆயத்துகளை இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து தான் ஓத வேண்டும் அப்படின்னு கிடையாது. நாம் நடக்கும் போதும் ஓதலாம், இருக்கும் போதும் ஓதலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதலாம். ரொம்ப சிம்பிளாக ஓதி முடிக்கக்கூடிய ஆயத்துகள் ஆகும். இனி 3வது சிறப்பு. அப்போ 1வது சிறப்பு, திடீர் மரணத்திலிருந்து இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான். 2வது, நமக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து ரப்பு நம்மை பாதுகாப்பான், இறைவன் நமக்கு பாதுகாவலாக இருப்பான். மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம், 70,000க்கு அதிகமாக மலக்குகளை கொண்டு அல்லாஹு தாலா நமக்கு ப்ரொடெக்ஷன் வழங்குவான் என்று. இப்போ நிலச்சரிவு வரும்போது அதை தாங்கி பிடிப்பதற்கும் நம்மை பாதுகாக்கவும் அல்லாஹு தாலா மலக்குகளுக்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறான். அதுபோல பூகம்பம் வரும்போதும் அதை தாங்கி நிற்பதற்கும் நம்மை பாதுகாக்கவும் அல்லாஹு தாலா மலக்குகளுக்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறான். அப்போ நமக்கு இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் எங்கேயும் நின்று நமக்கு ஒரு செக்யூரிட்டியாக நின்று நம்மை பாதுகாக்க அல்லாஹு தாலா மலக்குகளை ஏற்படுத்துவானாம். அதேபோல் சம்பாத்தியத்தில் பல வேதனைகளை நம்ம அனுபவிக்கின்றோம். அதேபோல் நமது உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளில் பல வேதனைகளை நாம் அனுபவிக்கின்றோம். மன அளவில் உள்ள பிரச்சனைகளை கொண்டு நாம் டென்ஷன் அடைகின்றோம். அதே போல சம்பாத்தியத்தில் உள்ள பிரச்சனைகளை கொண்டும் நாம் அதிக அளவில் டென்ஷன் அடைகின்றோம். அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு நாம் சிரமங்கள் அடைகின்றோம். வாழ்க்கையில் துக்கம் வருவது அல்லது முசீபத்து வருவது அல்லது வேதனை வருவது, இது எல்லாமே நாம் வெறுக்கக்கூடிய விஷயங்களாகும். எந்த ஒரு நபரும் இதெல்லாம் வருவதை வெறுக்கிறான். அப்போ நமது வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எல்லா துக்கங்களிலிருந்தும், எல்லா முசீபத்திலிருந்தும், எல்லா ஆபத்திலிருந்தும் அல்லாஹு தாலா நம்மை சலாமத்து ஆக்குவான். ஒவ்வொரு தொழுகையின் பிறகும் இந்த 2 ஆயத்துகளை ஓதினால் போதுமானது. இப்போ என்னுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களில் பலர் கூட சம்பாத்தியத்தில் அதிக பிரச்சனை அனுபவித்து கொண்டிருப்பீங்க. மனநிலையில் மன ரீதியாக அதிக பிரச்சனையாக இருக்கும். அல்லது குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாத ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். ஒரு வேலை இல்லாததால் அதிக வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க உண்டு. வாழ்வதற்கு ஒரு வீடு இல்லாமல் வேதனை அடைகின்றவங்க உண்டு. அப்படி வேதனைகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் பல விதத்தில் நம்மிடத்தில் வரும். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சிந்திப்பதை விட, பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நமது குடும்பத்தினருக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் கஷ்டப்படுகின்றவர்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அது நாம் செய்யக்கூடிய நல்ல ஒரு அமலாகும். வாழ்க்கையில் உள்ள சகல பிரச்சனைகளுக்கும் இருக்கக்கூடிய வாசல்களை அடைப்பதற்கு எல்லா நாட்களும் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் 3 தடவை இந்த 2 ஆயத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள். இதை வாழ்க்கையில் வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அடுத்த சிறப்பு என்னவென்றால், துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் இருக்கக்கூடிய எல்லா வாசல்களையும், ஹயருடைய வாசல்களை அல்லாஹு தாலா திறந்து தருவான்.
துனியாவில் நம்ம ஆசைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்டு. அதை போலவே ஆகிரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய உண்டு. இந்த 2 துனியாவிலும் ஆகிரத்திலும் உள்ள அனைத்து வாசல்களையும் அல்லாஹு தாலா நமக்கு திறந்து தருவான். என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் போக்கிவிட்டு அதனுடைய வாசல்களை அல்லாஹு தாலா நமக்காக திறந்து தருவான். என்ன தடசம் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கிவிட்டு ஹயருடைய வாசல்களை ரப்பு திறந்து தருவான். நமது காரியங்களை இறைவன் பார்த்து கொள்வான். இந்த 2 ஆயத்துகளை நாம் ஓதி வரும்போது 5வது சிறப்பு, எவ்வளவு பெரிய மலை அளவு, எவ்வளவு அதிகமான கடன்களை நீங்க சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, மலை போல் உள்ள கடன்கள் குவிந்திருந்தாலும் சரி, எஜமானான ரப்பு அவனுடைய கஜானாவை நமக்கு விசாலமாக்கி தருவான், திறந்து தருவான். ஹசானி திறந்து தருவான். ஹசானி அப்படின்னு சொன்னா அளவில்லாத எல்லை இல்லாத அவனுடைய கஜானாவை அவன் திறந்து தருவான். இறைவனுடைய கஜானா அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நமக்கு சிந்திக்கவே முடியாது. அது எந்த அளவுக்கு இருக்கும் என்று நமக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும். கஜானாவை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரு மைதானத்தில் ஒன்றாக சேர்கிறாங்க. அதில் மனிதர்கள் இருக்கிறாங்க, ஜின்கள் இருக்கிறாங்க, மலக்குகள் இருக்கிறாங்க, பறவைகள் இருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது, எல்லா உயிரினங்களும் அதில் இருக்கிறது. எல்லாருமே அந்த மைதானத்தில் ஒன்றாக சேர்ந்து அவர்களுடைய தேவைகளை முழுவதுமாக கேட்கிறாங்க. அவர்கள் கேட்டதை விட, அவர்கள் அனைவரும் கேட்டதை விட அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதிகமாகவே வழங்கினான். இதே நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்மிடம் கற்று தந்திருக்காங்கன்னா, ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடலில் ஒரு ஊசி எடுத்து நம்ம குத்துறோம். அந்த ஊசியோடைய டிப்பில் எவ்வளவு தண்ணீர் வந்திருக்கும்? ஒரு துள்ளியாவது வந்திருக்குமா? மீதி தண்ணீரெல்லாம் எங்கே? அந்த கடலில் அப்படியே இருக்கும். அதே போல தான் இறைவனுடைய கஜானாவும் இருக்கிறது என்று நமது இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம். எவ்வளவு கொடுத்தாலும் தீராத கஜானாவாகும் அது. அதாவது கோடானு கோடி மக்கள், மலக்குகளுடைய எண்ணிக்கை சொல்ல அளவே இல்லை. அந்த அளவுக்குள்ள மலக்குகள், ஜின்னுகள், பறவைகள், விலங்குகள், இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அப்படியானாலும் இறைவனுடைய கஜானாவிலிருந்து ஒரு சிறிது கூட அதாவது குறைந்தது என்று நமக்கு சொல்ல முடியாதாம். இதை தான் நமது இறை தூதர் இந்த முறையில் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அப்போது அதை பார்க்கும்போது நமது கடன்கள் எல்லாம் இறைவனுக்கு ஒரு விஷயமா? அதனாலேயே இந்த ஆயத்தை நாம் ஓதும்போது இறைவனுடைய கஜானாவை நமக்கு ரப்பு திறந்து தருவான். மலை போல் கடன் இருந்தாலும் அதை ரப்பு அடைத்து தருவான் என்று நமது இறை தூதர் கற்று தந்திருக்காங்க. இப்போ நமது கடன்களை எல்லாம் அடைத்து நமது வாழ்க்கையில் சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வையும் நமது ரிஸ்கில் விசாலத்தையும் இறைவன் ஏற்படுத்தி தருவானாக. இனி 6வது கிடைக்கக்கூடிய ஒரு அருட்கொடை, நமது மனதிலும் நம் ஆசைப்படுகின்ற ஒரு நபர், அந்த நபருடைய மனதிலும் ஒருவருக்கொருவர் ஒரு பாசத்தை அல்லாஹு தாலா, ஒரு அன்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். இப்போ நீங்கள் யாரெல்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுகின்றீங்களோ அவங்களுடைய மனதில் அவர்களுக்கு உங்களிடத்தில் ஒரு பாசத்தை ஏற்படுத்தி தருவான். ஒரு பெண் இதை ஓதும்போது அவர்களுடைய கணவன், பிள்ளைகள், குடும்பத்தினர், அவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய கல்விலும் ஒரு பாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அதே போல இவர்களுக்கும் ஓதிய அந்த சகோதரிக்கும் அவர்களிடத்தில் அன்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு மனைவி இதை ஓதினால் கணவனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, மாமியாருடைய அன்பு, குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அன்பு, எல்லாருடைய அன்பையும் நமக்கு இந்த ஆயத்து மூலம் பெற்றுவிடலாம். அதே போலவே கணவன் ஓதினால் மனைவியுடைய ஒரு அன்பு கிடைக்கும், பிள்ளைகளுடைய ஒரு அன்பு, சுற்றியுள்ளவர்களுடைய, நண்பனுடைய, அப்படி யாருடைய அன்பு வேண்டுமோ அவர்களுடைய அன்பெல்லாம் அவர்களுக்கு வந்து சேரும். அதாவது இருவருக்கும் இடையில் உள்ள கல்பை அல்லாஹு தாலா இணைத்து கொள்வான். அல்லாஹு தாலா நமது குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையும் ராகத்துள்ள ஒரு வாழ்க்கையும் ஆக்கி தருவானாக. இனி 7வது சிறப்பை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் மரணமடைவதற்கு முன்னதாக நமது ஹபீபான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுவதற்குள்ள பாக்கியம் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து ஓதி வரக்கூடிய அந்த அடியானுக்கு நமது இறை தூதரை கனவில் காணாம அந்த அடியான் மரணிக்க மாட்டான் என்று. அதன்பின் இறை தூதரை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்களை கொண்டு அதன்பின் அவன் நரகில் செல்ல மாட்டான். அல்லாஹு தஆலா அந்த கண்களை சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவான். அதாவது அந்த நபரை சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவான். அதாவது எனக்கு என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு நாம் இந்த ஒரு பாக்கியத்தை அடைகின்றோம். அந்த நிலையில் நாம் ஓதி பார்க்கும்போது நாம் நரகம் நுழைய மாட்டோம். அப்படி நமது இறை தூதரை நாம் பாசத்தோடு அன்போடு நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்துவிட்டால் நாளை நாம் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாமும் இணைந்து சொர்க்கத்தில் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இனி அந்த 2 ஆயத்து எது? திருமறை குர்ஆனில் நாம் எல்லாருமே ஓதக்கூடிய சூரத்துல் தௌபால் உள்ள 2 ஆயத்துகளாகும்.
லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைஹிம் பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இதை நமது வாழ்க்கையில் வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் பாக்கியம் செய்வானாக. எல்லா தொழுகையின் பிறகு இந்த 2 ஆயத்துகளை 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு 6 ஆயத்துகளை ஓதுவதற்கு என்ன நேரமோ அந்த நேரம்தான் ஆகிறது. ஃபஜருக்கு பின், லஹருக்கு பின், அசருக்கு பின், மஹரிப்புக்கு பின், இஷாவிற்கு பின்னும். 1வது சிறப்பு, திடீர் மரணத்திலிருந்து இறைவன் நம்மை பாதுகாக்கிறான். நான் பயப்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்கிறான். குணப்படுத்த முடியாத நோய்களிலிருந்து அல்லாஹ் நம்மை ஷிஃபா ஆக்குகிறான். துனியாவிலும் ஆகிரத்திலும் உள்ள அனைத்து ஹயருடைய வாசல்களையும் அல்லாஹு தாலா திறந்து தருவான். அனைத்து முசீபத்திலிருந்தும் ரப்பு நம்மை பாதுகாத்து விடுவான். அதாவது நமக்கும் நாம் விரும்புகின்ற நபருடைய மனதிலும் இருவருக்கு இடையில் ஒரு மொஹபத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். எல்லாவற்றிற்கும் மேலான பொக்கிஷமான நமது தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் நாம் மரணத்தை சுவைக்க மாட்டோம். இங்கு சொன்ன அனைத்து அருட்கொடைகளையும் இறைவா எங்களுடைய ஒவ்வொரு மூமியினுடைய வாழ்க்கையிலும் நீ வழங்குவாயாக ரப்பே. இந்த 2 ஆயத்துகளையும் எல்லா நாட்களும் எந்த முடக்கமும் இல்லாமல் ஓதுவதற்கு நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக, தௌஃபீக் செய்வாயாக. எல்லாருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளை போக்கி நல்ல சமாதானமும் நிம்மதியும் நிறைந்த வாழ்வை நீ வழங்குவாயாக ரப்பே. நாளை எங்களுக்கு வெற்றிடமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீ ஒன்று சேர்ப்பாயாக அல்லாஹ். ரப்பனா தகபல் மின்னா இன்னக அன்த சமியுல் அலீம் வதூபு அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஆமீன் பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.